Hi all of you, this is Fayaz Insight. Welcome back. Sufism பற்றி பேசிக்கான விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதில் நம்மளுடைய ஹார்ட்டோடைய பியூரிஃபை பண்ணுறது எப்படி, நம்ம ஹார்ட் சுத்தமாக இருந்தால் அது மூலயமா நம்ம ஒரு நேரான கரெக்டான வழியில் நம்ம லைஃப்பை கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும், இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹார்ட்டில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸ்டேஷன்ஸ்னால் அந்த ஸ்பிரிச்சுவல் கணக்குப்படி, ஸ்பிரிச்சுவாலிட்டி படி நம்ம ஹார்ட்டுக்குள்ளார 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த 5 பாயிண்டில் இதில் தான் நம்ம எனர்ஜியை கொடுப்போம். எனர்ஜினா என்னென்னா, நமக்கு தேவையான அந்த ஒரு மெடிடேஷன் மூலியமாக இந்த ஹார்ட்டை, இன்னர் ஹார்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டோட பேர் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. QALB இங்கிலீஷில் கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சிர், SIR, சிர். இதெல்லாமே அரபிக் வேர்ட்ஸு. ஃபஸ்ட்டு கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் போக போக பழகிறோம். ஸோ ரெண்டாவது சிர். மூணாவது பார்த்தீங்கன்னா சிர் சிர் அப்படின்னா சிரே சிறுன்னு சொல்லுவாங்க. SIRR ஸ்பேஸ் ஸ்பேஸ் SIR, இதுதான் சிரே சிறுன்னு சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது இப்படி சொல்லுவாங்க. 4வது பாயிண்ட் பேர் காஃபா, 5வது பாயிண்ட் பேர் அக்ஃபா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 பாயிண்ட்டும் எங்கே இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இது என்னுடைய ஷர்ட் பாக்கெட். எல்லாருடைய ஷர்ட் பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும். கரெக்டுங்களா? இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் வரக்கூடியது தான் இந்த ஷர்ட் பாக்கெட். இந்த ஷர்ட் பாக்கெட்டுக்கு இந்த இடத்துல நேராக இதுதான் ஃபஸ்ட்டு லத்தீஃபா. இதுக்கு பேர் லத்தீஃபான்னு சொல்லுவாங்க. நான் 5 பாயிண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 5 பாயிண்ட்டையும் 5 லத்தீஃபான்னு சொல்லுவாங்க அரபிக்கில். ஸோ நான் இந்த வீடியோஸில் கண்டினியூஸாக சொல்லும்போது லத்தீஃபான்னு தான் உங்களுக்கு சொல்லுவேன். லத்தீஃபானா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இப்பயே சொல்கிறேன். லத்தீஃபானா என்னென்னா அந்த 5 பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு லத்தீஃபா என்னென்னா கல்பு. கல்புக்கு அடுத்து செகண்ட் லத்தீஃபா எங்கே இருக்குன்னா இதுக்கு நேராக சிர். ஃபஸ்ட்டு லத்தீஃபா இங்கே. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில, இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன். பசங்க போடுற ஷர்ட் பாக்கெட் லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த லெஃப்ட் சைடுக்கு கீழே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு லத்தீஃபா. இந்த இடத்துல இதுக்கு நேராக இங்கே இருக்கிறது தான் செகண்ட் லத்தீஃபா. ஓகேங்களா? ஃபஸ்ட் லத்தீஃபா, செகண்ட் லத்தீஃபா. அடுத்து இதுக்கு நேராக கொஞ்சம் மேலே இங்கே இருக்கிறது தான் தேர்டு லத்தீஃபா. தேர்டு லத்தீஃபாவுடைய பேர் சிரே சிர். இதுக்கு நேராக இங்கே இருக்கிறது ஃபோர்த் லத்தீஃபா. இதுக்கு பேர் காஃபா. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பாக்ஸ் தான் 4 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 5வது பாயிண்ட் அக்ஃபா, அது எங்கே இருக்குன்னா இந்த 4 பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு தான் அக்ஃபாங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போ ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக உங்களுக்கு நான் சைடில் காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ இப்படி தான் இந்த 5 வகையான லத்தீஃபா மூலிமா தான் இந்த ஹார்ட்டுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்க போகிறோம். இந்த எனர்ஜி கொடுக்கறது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹார்ட் யூனிவர்ஸோடைய கனெக்ட் ஆகும். இந்த 5 பாயிண்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் ஹியூமனுடைய கேரக்டர், பிஹேவியர் எல்லாமே இதில் ஒளிஞ்சிருக்கு. இந்த 5 பாயிண்ட்டுக்குள்ள மனுஷனுடைய 9 தன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக இந்த மெடிடேஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஹார்ட்டுக்கு தேவையான எனர்ஜியை மெடிடேஷன் மூலயமா கொடுக்க அந்த ஹார்ட் பியூரிஃபை ஆகும். உள்ளார நமக்குள்ளார நம்மளை மாதிரியே ஒருத்தன் இருக்கான், அதுதான் ஆன்மா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது படுத்த நிலைமையிலே இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்போம், அவங்க எந்திரிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இல்லை திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரியாக இருக்கும். டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெஞ்சை கொடுத்து இப்படி அழுத்துவாங்க. நெஞ்சை அழுத்த அந்த மூச்சு எப்படியாவது ஆக்டிவேட் ஆகிடாதா, எப்படியாவது அவன் உயிர் வந்துடாதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? சேம் அதே கான்செப்ட் தான். இப்போது உள்ளார இருக்க அந்த ஆன்மா அது படுத்த நிலைமையில் இருக்குது. அதை நம்ம எழுப்பணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி படி எழுப்பணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜியை மெடிடேஷன் மூலிமா நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் எடுத்தோடனே அந்த மெடிடேஷன் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன லத்தீஃபாஸ் இருக்குது, ஒவ்வொன்றையும் அது மூலிமா வரக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன, இது எல்லாத்தையும் சொன்னால் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால தான் இதை சொன்னேன். இந்த 5 பாயிண்ட்டுக்குள்ளார 9 வகையான மனுஷனுடைய தன்மைகள் இருக்குது.
இப்போ ஒவ்வொன்றுக்குமே நம்ம எனர்ஜி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை குருமார்கள்னு சொல்லலாம், இல்லை ப்ராஃபட்ஸ்னு சொல்லலாம். 2 வகையான விஷயங்களும் வரும். நம்ம வந்து குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும், ப்ராஃபட்ஸோடைய பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். ப்ராஃபட்ஸ்னால் இஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஃபட்ஸ் இருப்பாங்க. ரொம்பவும் வந்து பிரசித்தி பெற்ற ப்ராஃபட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம், மோசஸ், அப்புறம் ஜீசஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்டேஷனில் வந்து கனெக்ட் ஆவாங்க நம்ம கூட. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், இவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே நாம் இந்த ஜிக்கர், இந்த மெடிடேஷனை வந்து பண்ண அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னா, இவங்களாம் வந்துட்டு இறைவன்கிட்ட ரொம்ப நெருக்கமான ஒரு வாழ்க்கையை, பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அதனால இறைவன் மூலியமா ஒரு சில கிஃப்ட் வந்து இவங்களுக்கு இந்த பூமியில வாழும்போதே கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஜிக்ர் பண்றது மூலியமா இந்த லத்தீஃபா, இந்த சக்கராஸை வந்து நம்ம எப்படி வந்து டேக் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது எல்லாமே இந்த குருமார்கள் நமக்கு மறைமுகமா வழிகாட்டுவாங்க. இப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் லத்தீஃபா சொன்னேன் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லத்தீஃபா இதுல இருந்து ஆரம்பிச்சு செகண்ட் லத்தீஃபா இங்கே போகும். இங்கேருந்து தேர்டு லத்தீஃபாங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இப்படி போகும்போது இந்த 5ஆவது லத்தீஃபா சென்டரில் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதை கிராஸ் பண்ணி தான் இப்படி போகும். அதே மாதிரி இங்கேருந்து அடுத்த லத்தீஃபா 4th லத்தீஃபாவுக்கு போகும். 4th லத்தீஃபா முடிஞ்சதுக்கப்புறம் 5th லத்தீஃபா சென்டரில் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ 5th லத்தீஃபாவுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த 5th லத்தீஃபாலேருந்து ஃபர்ஸ்ட் லத்தீஃபாவுக்கே வந்துடும். ஒரு கோடு, அந்த கோடு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் மூலியமாக தான் கிராஸ் பண்ணி போகும். திரும்ப சென்டர் பாயிண்ட் வழியாக தான் நம்பர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும். மொத்தத்தில் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு லத்தீஃபாவில் ஆரம்பிக்கிறோம்ல, இங்கே போயிட்டு செகண்டு, தேர்டு, 4th, 5th வந்துட்டு மறுபடியும் 5thலேருந்து ஃபஸ்ட்டுக்கே வந்து எண்ட் ஆகும். எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே முடிக்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு இந்த 5 லத்தீஃபாவுடைய பேர் என்ன, இந்த மெடிடேஷன் வந்து எதில் ஆரம்பித்து எதில் முடிக்கணும், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்லேயே முடிக்கணும், இதை சொல்லிட்டேன்னா இப்போது ஒவ்வொரு லத்தீஃபாவுடைய பேரும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு லத்தீஃபாவிலையும் என்ன இருக்குது, என்ன தன்மைகள் இருக்குங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்னா லத்தீஃபா. லத்தீஃபான்னு சொன்னாலும் ஒன்று தான், ஸ்டேஷன் சொன்னாலும் ஒன்று தான், உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து கல்பு. கல்புனா என்னென்னா ஹார்ட். ஸோ நம்ம ஹார்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பேசுகிறோம். இருந்தாலுமே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன், இந்த ஃபஸ்ட்டு லத்தீஃபாவை வந்து நம்ம கல்புன்னு சொல்கிறோம். கல்புங்கிறதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா ஹார்ட். அரபிக்கில் வந்து கல்புன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஹார்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்டேஷனுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபட் ஆடம். இந்த உலகத்தில் முதலாக படைக்கப்பட்ட மனிதர் இது வந்து ஆதம் ஏவாள். இது வந்து கிறிஸ்டியானிட்டியோட கான்செப்ட் படி. இஸ்லாம்லேயும் அதே தான். ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், ப்ராஃபட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னா, இவர் வந்து பிறக்கும்போது இவருக்கு வந்து அல்லாஹ்வால் எல்லா பேர்களும் எல்லா விஷயங்களும் வந்து அல்லாஹ் வந்து ப்ராஃபட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தில் முதலாக பிறக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த நம்மளேவே எடுத்துக்கோங்களேன், நமக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து தானே தெரியும். நம்ம அப்பா அம்மா வந்துட்டு இதுதான் அப்பா, இதுதான் நான், இதுதான் அம்மா, இதுதான் உன் தம்பி, இதுதான் வந்து உன்னுடைய அண்ணா, இதுதான் வந்துட்டு சொசைட்டி இப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. இப்படி கடவுளால் டைரெக்டாக இந்த உலகத்துக்கு முதலாக படைக்கப்பட்ட மனிதர். ஸோ அவங்க இந்த பூமிக்கு வரும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் இறைவன் தன் புறத்துலேருந்து டைரெக்டாக அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர் தான் நம்மளுடைய மூதாதையர், நம்மளுடைய தாத்தா தான் ப்ராஃபட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் கூடயும் கம்யூனிகேட் ஆகும், ஸ்டார்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும். ஏன்னா யூனிவர்ஸில் தான் நம்ம கேட்கக்கூடிய எல்லா எனர்ஜிஸும் இருக்குது. நீங்கள் இந்த மெடிடேஷன் மெத்தட் பண்ணக்கூடிய ஒரு சில சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோடு பேசுவது எப்படி, பிரபஞ்சத்தோடு நாம் எப்படி உரையாடுவது, பிரபஞ்சத்திடம் நாம் எப்படி உதவி கேட்பது, இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியும் பிரபஞ்சத்தோட நம்மளுடைய ஹார்ட் வந்து கனெக்ட் ஆகுது எப்படின்னு. சித்தர்கள் செய்யக்கூடிய அந்த மெடிடேஷன் மூலியமாகவும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும். புத்தர்கள் செய்யக்கூடிய மெத்தட் மூலியமாகவும் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து சூஃபியிசம் மெத்தட். இந்த சூஃபியிசம் மெத்தட் மூலியமாகவும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியும். சோலார் சிஸ்டமில் வந்துட்டு ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான பிளானட் என்னன்னா த சன்.
சூரியன். இந்த சூரியன் தான் முக்கியம். இந்த சூரியனை சுற்றி தான் மற்ற எல்லா கோள்களும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் இந்த கல்பு வந்து எதை குறிக்குதுன்னா சூரியனை குறிக்குது. ஓகேங்களா? சூரியனை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்து ட்ராவல் ஆகும். எப்படி இந்த சூரியன் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒளி வெளிச்சங்கள், ஒளி கதிர்கள், இந்த சூரியன் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் இந்த மரங்கள், செடிகள், பூக்கள், கனி வகைகள் இது எல்லாமே வந்து உயிர் வாழுது. மனுஷங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு தேவையான எனர்ஜி. எப்படி நைட் நேரத்தில் நிலாவுடைய வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பூமிக்கு வந்து அந்த இருட்டு நேரத்தையும் வந்து வெளிச்சம் தேவைப்படுது. பகலில் மட்டும் இல்லை, இருட்டுலேயும் வெளிச்சம் தேவைப்படுது. அது ஒரு எனர்ஜி எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சூரியனும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எனர்ஜி. நமக்கு தெரியும், நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சூரியனுடைய ஒளி வந்து எவ்வளோ முக்கியமானது பூமிக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சூரியனுடைய ஒளி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லத்தீஃபா கல்புங்கிறது வந்து எப்படி மனுஷனுக்கு சூரியன்லேருந்து எனர்ஜி கிடைக்குதோ அதே மாதிரி இந்த ஹார்ட்டுக்குன்னு சொல்லி சூரியன் மூலியமாக ஒரு சில எனர்ஜி கிடைக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த மெடிடேஷனை கண்டினியூஸாக பண்ண தான் அந்த எனர்ஜி என்னங்கிறது நமக்கே தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுடைய பேர் வந்து கல்பு. இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ப்ராஃபட் யாருன்னா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க. அண்ட் இதோடைய ஸ்டார் ஃபார்மேஷன் என்னன்னா சூரியன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஸ்டேஷன் போகலாம். இந்த ஸ்டேஷனுடைய பேர் வந்து சிர். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் இந்த ஃபஸ்ட்டு லத்தீஃபாவை வந்து யார் கண்டினியூஸாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய நாலேஜ் வந்து அதிகமாகும். அதாவது நாலேஜ், புத்தி கூர்மைன்னு சொல்கிறாங்களா, அந்த புத்தியுடைய கூர்மை வந்து அதிகமாகும். இந்த ஒரு பிளெஸ்ஸிங் வந்து ஃபஸ்ட்டு லத்தீஃபாவை யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் லத்தீஃபாவில் வந்து என்னென்னா இந்த சிறுங்கிறதுல வந்து ஸ்பிரிச்சுவல் விஷன், அதாவது விஷன்னா நம்ம பார்க்கறது, ஸ்பிரிச்சுவல் விஷன்னா அகப்பார்வையோடு பார்க்கறது. நமக்கு நார்மலாக ஒருத்தனை பற்றி தெரியாது. இதுவே நம்ம வந்து இந்த மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் நம்மளுடைய அந்த மூன்றாம் கண் மூலியமாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவங்க மனசுக்குள்ளார என்ன விதமான என்ன ஓட்டங்கள் ஓடுதுங்கிறத வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷன் வந்து இந்த செகண்ட் லத்தீஃபாவை ரெகுலராக பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே அந்த ஒரு ஞானம் கிடைக்கும். அண்ட் இதில் வந்துட்டு யார் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவங்கள வந்து கிறிஸ்டியானிட்டியில் நோவான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இஸ்லாமில் வந்துட்டு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராஃபட்டையும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற சொல்லி தான் மென்ஷன் பண்ணணும். இதுதான் ரூல்ஸு. ஸோ செகண்ட் ஸ்டேஷனுடைய பேர் வந்து சிறு. இது மூலிமா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் விஷன் வந்து ஸ்டேபிள் ஆகும், அதிகமாகும். அண்ட் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த லத்தீஃபாவுடைய இன்சார்ஜில் இருப்பாங்க. அண்ட் இந்த செகண்ட் லத்தீஃபா வந்து யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார் வந்து எந்த ஸ்டாரோட ஒப்பிடுறாங்கன்னா ரெட் ஜெயின்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் ஜெயின்ட் ஸ்டார் அப்படின்னா நம்ம இந்த இதில் கூட இந்த படத்துலலாம் போடுவாங்க, ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு போடுவாங்க. ரெட் ஜெயின்னா பிரம்மாண்டமான சூரியன். சூரியனே வந்து ஒரு பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டமான சூரியன் அப்படின்னா அது எப்படி சொல்கிறதுன்னா 100ல் இருந்து 1000 மடங்கு அதிக சக்தி கொண்ட ஒரு சூரியனாக இருந்தால் அது எப்படி இருக்கும், அதுதான் வந்து ரெட் ஜெயின்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சூரியனுடைய வெப்பமே நம்மளால் தாங்க முடியல. இது வந்து 100 மடங்குலேருந்து 1000 மடங்கு பிரம்மாண்டமான ஒரு பிளானட்டாக இருந்தால் என்ன ஆகுறது? அப்பேற்பட்ட ஒரு பிளானட்டுடைய தாக்கம் இந்த செகண்ட் லத்தீஃபா பண்ணுறது மூலியமாக கிடைக்கும். அப்போனா அது ஏன்னா சயின்ஸை நம்புகிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. சயின்ஸு, இந்த ஜாதகம் இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் நம்புவாங்க. அதில் வந்து கிரகங்கள் வந்து மாறும்போது மனுஷனுடைய நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து இதை ஆஸ்ட்ராலஜிங்கிறது வந்து கடவுளோட ஒப்பிட மாட்டாங்க. இது வந்து ஒரு சயின்ஸ் தான். சயின்ஸ் பிரகாரம் பிளானட்ஸ் வந்து மாறும்போது அதுக்கேற்ற தன்மை, அந்த பிளானட்டில் பிறந்த மனுஷனுடைய தன்மை, அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய விஷயங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேணாம். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதுனால யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய பிளானட்ஸில் ஒரு சில பிளானட்டுடைய தாக்கங்கள் வந்து இந்த லத்தீஃபா மெத்தட் பண்ணும்போது அந்த ஒரு பிளானட்டுடைய தாக்கம் வந்து நம்ம மேலே அடிக்கும். அது மூலியமாக உள்ளத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். சில மாற்றங்கள் இல்லை, ரெகுலராக பண்ணால் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் இருக்கும். உண்மையிலேயே நான் தான் இப்படிலாம் சேஞ்ச் ஆகிருக்கேனா, நான் தான் இப்படிலாம் மாறி இருக்கேனா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து
ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் ரியலாகவே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லத்தீஃபாவுடைய பேர் வந்து சிறு, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் விஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவங்க தான் வந்து இந்த லத்தீஃபாவுடைய இன்சார்ஜ். அண்ட் இந்த லத்தீஃபாவுடைய ஸ்டார் ஃபார்மேஷன் என்னன்னா ரெட் ஜெயின் ஸ்டார், சூரியனை விட பல மடங்கு பலம் வாய்ந்த ஒரு கிரகம். ஓகேங்களா? ஸோ 2 முடிஞ்சு அடுத்து 3வது போகலாம். இது வந்து சிரேசிர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் வந்து பக்காவாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் விஷன்ங்கிறது கண்ணால் பார்க்கக்கூடியது. ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷனுங்கிறது வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீ வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆள், நீ வந்து பெர்ஃபெக்டான ஒரு வழியில் கரெக்டாக நீ இதை கொண்டு போகிற, கரெக்டாக பண்ணுறங்கிறத வந்து சொல்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த லத்தீஃபாஸை வந்து கரெக்டான முறையில் சொல்லக்கூடிய மெடிடேஷனும் சரி, அதை ஃபாலோ பண்ணுறதும் சரி, அது மூலியமாக நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஜென்டில்மேனாக மாறுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த தேர்டு லத்தீஃபா பண்ணுறது மூலியமாக கிடைக்கும். ஸோ இந்த தேர்டு லத்தீஃபாவுக்கு வந்து 2 ப்ராஃபட்ஸ் வந்து இன்சார்ஜாக வராங்க. ஒருத்தர் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க ஒருத்தர். இன்னொருத்தவங்க யாருன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். ஸோ கிறிஸ்டியானிட்டியில் இவங்க 2 பேருடைய பேரும் ஆப்ரஹாம் அண்ட் மோசஸ்ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே மிகப்பெரிய ப்ராஃபட்ஸ். நிறைய லெசன்ஸ் வந்து இவங்க மூலியமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடல் தண்ணீர் வந்து 2ஆக பிளந்த ஒரு சம்பவம் இருக்குது. அது வந்து மூசா நபி இவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி இப்போ முஸ்லீம்ஸ் நம்ம பக்ரீதெல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ இந்த பக்ரீத் கொண்டாடுறதுக்கு முக்கியமான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் சொன்னேன் இல்லையா, இவர்கிட்ட இருந்து வருது. ஸோ 2 பேருமே ரொம்ப முக்கியமான ப்ராஃபட்ஸ். இதில் வரக்கூடிய எல்லா ப்ராஃபட்ஸுமே ரொம்ப முக்கியமானவங்க தான். உங்களுக்கு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதானே நான் வந்து ஏன் இவங்களாம் இதில் வராங்கங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். இதில் வரக்கூடிய ஸ்டார் ஃபார்மேஷன் என்னன்னா ஒயிட் டுவார்ஃப் ஸ்டார். ஒயிட் டுவார்ஃப் ஸ்டார்னா DWARF. இந்த ஒயிட் டுவார்ஃப் ஸ்டார்னா எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் வேணால் இமேஜ் போட்டு காட்டுறேன். ஏன்னா நமக்கு வந்து சோலார் சிஸ்டமில் வந்து ஒரு 9 பிளானட் தெரியும். இப்போ புதுசாக ஒரு சில பிளானட் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஒயிட் டுவார்ஃப்னு சொல்லி ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் வந்துட்டு தான் இந்த தேர்டு ஸ்டேஷனை வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எதுவுமே சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. ஒவ்வொன்றுக்குமே தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய மெடிடேஷனில் ஒரு லத்தீஃபாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானட்டோட வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிளானட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம வாழக்கூடிய பூமி, இந்த பூமியில் ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளார ஒரு மாநிலம், மாநிலத்துக்குள்ளார ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ளார ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு ரூமு, அந்த ரூமில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதே தான் நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்போது ஒரு பூமியிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். பூமியில் இந்த நாடு, இந்த ஸ்டேட்டு, இந்த ஊர், இப்படி தான் நம்ம வரோம். ஓகேங்களா? அப்போது ஒரு பூமியே ஃபுல்லாக அதோடைய எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து டைரெக்டாக உங்கள் ஹார்ட்டில் அடிக்குதுங்கிறதுனா அப்போ அந்த பூமி எவ்வளோ பெருசுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மற்ற ஸ்டார் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டாருமே பூமியோட பெருசு தான். நான் ஃபஸ்ட் லத்தீஃபாவில் சொன்னேன் சூரியன், அது எவ்வளோ பல மடங்கு பெருசுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2வது சொன்ன ரெட் ஜெயின் ஸ்டாருங்கிறது சூரியனை விட 100 மடங்கு பெரிய ஸ்டார், அதுதான் வந்து ரெட் ஜெயின் ஸ்டாருங்கிறது. இப்போ 3வது சொன்ன ஒயிட் டுவார்ஃப் ஸ்டாரும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டார் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொன்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மறைமுகமாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த எனர்ஜி மூலியமாக நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். இன்னும் சொல்லணுன்னா இந்த மாதிரி ஜிக்கரை வந்து நம்ம விடாமல் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்னா, நம்ம பார்க்கக்கூடிய வேலையே நம்ம விட்டுருவோம். நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டுருப்போம், நமக்கு மனசில் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இந்த வேலை வந்து நமக்கு செட் ஆகாது, இந்த வேலை மூலிமா நமக்கு growth இருக்காது, இந்த வேலை வந்து நம்மளை வந்து சில விஷயங்களை அடிமையாக்கும், சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போகுது, சில விஷயங்களில் வந்து நமக்கு வந்து நம்மளறியாமல் நம்ம வந்து ஒரு கெட்ட பழக்கத்தில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோங்கிறது நம்ம ஆள் மனசில் வந்து அதுவாகவே தோண ஆரம்பிச்சிடும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பண்ணக்கூடிய ஜிக்கர் மூலிமா உங்களுக்கே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எது ரைட்டு எது தப்புங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே அதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக பொக்கிஷமான ஒரு ஜிக்கர் தான் அது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம 4th ஸ்டேஷன் போகலாம். 4th லத்தீஃபா. ஓகேங்களா? ஸோ இந்த 4th ஸ்டேஷனுடைய பேர் வந்து காஃபா. ஓகேங்களா?
இந்த 4th ஸ்டேஷன் மூலிமா நம்மளுடைய ஃபிசிக்கல் பெர்ஃபெக்ஷன் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போவோம். இதுக்கு முன்னாடி சொன்ன 3rd லத்தீஃபாவில் வந்து ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன் சொன்னோம். ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸ்பிரிச்சுவலாக எல்லா விதத்துலையும் நம்ம பெர்ஃபெக்டாக இருப்போம். இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன். 4th லத்தீஃபாவில் வந்து ஃபிசிக்கல் பெர்ஃபெக்ஷன், உருவ அமைப்புனா நம்மளுடைய உருவ அமைப்பு இல்லை, நமக்கு உள்ளார இருக்கான் பார்த்தீங்களா நான், அந்த ஆன்மாவுக்கு தேவையான கரெக்டான ஒரு ஃபிசிக்கல் பெர்ஃபெக்ஷனை வந்து இந்த 4th லத்தீஃபாவை நம்ம மெடிடேஷனில் பண்ணும்போது அதுக்கான எனர்ஜி வந்து கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபிசிக்கல் பெர்ஃபெக்ஷன் வந்து இதில் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறது. இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா ப்ராஃபட் ஈசா அலைஹிஸ்ஸலாம்னா ஜீசஸ். ஸோ ஜீசஸ் தான் வந்து இந்த 4th லத்தீஃபாவுக்கு வந்து இன்சார்ஜாக வராங்க. நம்ம மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்துட்டு அதாவது இறந்தவர்கள்லாம் இறக்க போகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்கள வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து ப்ராஃபட் ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஜீசஸ் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனைகள், நோய்கள் இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு வந்து பக்கத்திலே இருந்து ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து இறைவனால் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு சுப்பீரியரான ஒரு சில பவர்ஸ் எல்லாம் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராஃபட்டோட பேரும் வந்து ஒவ்வொரு லத்தீஃபாவில் கனெக்ட் ஆகுதுன்னா அவங்களுடைய பிளெஸ்ஸிங், அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்குள்ளார இந்த குணாதிசயங்கள் இது எல்லாமே கிடைக்கும். இப்போது நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஃபஸ்ட்டு லத்தீஃபாவில் சொன்னேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வரும்போது எந்த ஒரு விஷயமும் தெரியாது, இறைவன் வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லத்தீஃபாவில் நம்ம எல்லாமே கற்றுக்குறோம். செகண்ட் லத்தீஃபாவில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னென்னா அவருக்கு இருந்த பொறுமை மாதிரி யாருக்குமே இருக்காது. 950 வருஷம் வாழ்ந்த ஒரு நபினா அது வந்து நூஹ் நபி தான். 900 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே 900 வருஷம் அந்த மாதிரி வந்து வாழ்ந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும்னா அதிகமான பொறுமையோடு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம எப்பேற்பட்ட விஷயங்களை அடையலாங்கிறது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அவர் வந்து செகண்ட் ஸ்டேஷனில் வரார். இப்போ 3rd ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சொல்லியிருந்தேன். ப்ராஃபட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அண்ட் ப்ராஃபட் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர். இந்த ஒரு பதவியை வந்து அவங்க வாழ்ந்த காலத்தில் அடைஞ்சாங்க. அதே மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பொறுமை பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே இருக்காது. ஒவ்வொரு நபிக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பு இருக்குது. ஸோ இந்த லத்தீஃபாலாம் நம்ம கரெக்டாக பண்ணும்போது அந்த நபியோடைய குணாதிசயங்கள் நம்ம உடம்புக்குள்ளார வந்துடும். இப்போ ஜீசஸ் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். லாஸ்ட்டாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னேன் இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது என்னென்னா அவருக்கு வந்துட்டு அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்களை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மையை வந்து அல்லாஹ் கிஃப்டாக கொடுத்துருந்தான். அப்போது நம்ம வந்து இப்போ இந்த ஜிக்கரை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கோம், இந்த மெடிடேஷன் வந்து கரெக்டாக பண்ணிட்டே இருக்கோம். நாளைக்கு மணிக்கு நமக்கு ஏதாவது அந்த முறைப்படி ஓதக்கூடிய அந்த குரான் வசனங்கள், ஒரு சில வசனங்கள் ஓதுனா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் வந்து சரியாகும். நார்மலாக பண்ணுறதுக்கும் இந்த ஜிக்ரு பண்ணிட்டு ஓதுறதுக்குமே வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ இந்த ஜிக்ரு நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்காவது ஏதாவது காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலின்னு சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முன்னாடி இதை வந்து இந்த குரான் வசனத்தை வந்து நீங்கள் ஓதி அவங்க மேலே ஊதுனீங்கன்னா அவங்களுக்கு அது உடனே சரியாகும். ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஸ்ட்ராங்கானனால உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நானுங்கிற அந்த ஆன்மா வந்து பலம் அடைஞ்சிரும். பலம் அடைஞ்சிருச்சுன்னா கரெக்டான மெத்தடில் உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து பாஸ் ஆகும். இப்போ பள்ளிவாசலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு கை கால் வலிக்குது, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அடித்து போட்ட மாதிரி இருக்குது எப்போவுமே, அதனால் வந்து எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு மந்திரிக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்படி மந்திரிக்கும் போது நீங்கள் மந்திரிக்க போகணுங்கிற அவசியமே தேவையில்லை. நீங்கள் 4 பேருக்கு மந்திரிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு பக்குவம் கிடைச்சிடும். எப்போ கிடைக்கும்? இந்த ஜிக்கரை விடாமல் நான் சொல்கிற டைமில் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது அந்த ஒரு நிலைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆளாகலாம். ஸோ இதோடைய ஸ்டார் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லுவாங்க. நியூட்ரான் ஸ்டார், இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கிரீன் பல்சர். ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜும் நான் பக்கத்தில் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்டாருக்குன்னு சொல்லி ஒரு சில தன்மைகள் இருக்குது. இப்போது ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்னு சொல்லுவாங்க, நவகிரக கற்கள்னு சொல்லுவாங்க. ராசி மோதிரம்லாம் அவங்க போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி 9 கல் பதிஞ்ச ஒரு மோதிரத்தை வந்து இப்படி கையில் மாட்டுவாங்க.
அதுக்கு என்ன ரீசன், என்ன மீனிங் கேட்டால், இந்த 9 கிரகங்களுடைய தாக்கமும் 9 கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து எங்களைய பாதுகாத்து கொள்ள நாங்கள் வந்து இந்த கல்லை அணிகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிலீஃப் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பண்ணக்கூடிய இந்த ஜிகர் வந்து டைரெக்டாக நம்மளை யூனிவர்ஸோடையே கொண்டு போகும். நம்ம வந்து இந்த கற்கள் வந்து கையில் போகிறனால அதோடைய எனர்ஜியோடைய தாக்கம் வந்து நம்ம மேலே படாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருடைய நம்பிக்கை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணும்போது அந்த யூனிவர்ஸோடையே நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதே அந்த யூனிவர்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவீங்க. ஜிக்ர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளார இருக்கிற அந்த ஆன்மா வந்து வெளியே அந்த யூனிவர்ஸ் கூட ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த யூனிவர்ஸோட ட்ராவல் ஆகும்போது அந்த யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து லைவாக பார்க்கும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ். இதெல்லாம் மினிமம் நீங்கள் ஒரு 90 நாள் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் லைவாகவே ஃபீல் பண்ணலாம். உண்மையாக சொல்லணும்னா, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், நம்முடைய லைஃப் கோல் என்ன, நம்ம என்ன தான் வந்து இந்த உலகத்தில் வந்து பண்ணுறோம், இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலை வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே உங்களை வந்து உங்கள் ஆன்மாவுக்கு தேவையான அந்த எனர்ஜியை வந்து கரெக்டான வேலை கரெக்டான மெத்தடில் அது கொடுக்க உங்களுக்கு தேவையில்லாத உலக ஆசைகள் உலக இச்சைகள் இது எல்லாமே போயிடும். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேஷன் பார்க்கலாம், 5th ஸ்டேஷன். இந்த 5th ஸ்டேஷனுடைய பேர் வந்து அக்ஃபா. ஸோ இந்த 5th ஸ்டேஷன் தான் இந்த 5 பாயிண்ட்டுடைய சென்டர் பாயிண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்டேஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா ப்ராஃபட் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா இவர் தான். இது நீங்கள் ஒரு சில புக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா முஹம்மது நபி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு நம்மளுடைய குருநாதர், மெயின் குருநாதர் இவர் தான். ஸோ இவருடைய மெத்தடை தான் நாங்கள் வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது. ஸோ இவங்க தான் வந்துட்டு 5th ஸ்டேஷனில் இருப்பாங்க. முஸ்லீம்ஸ் எல்லாருமே முஹம்மது நபி இவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கோட்பாடு, இஸ்லாமிய கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். ஸோ முகமது நபி இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக இருந்தால் பண்ண முடியாது. இந்த ஒரு எனர்ஜியை வந்து நம்ம கரெக்டான மெத்தடில் கொடுக்க நம்மளை அறியாமையே அந்த ஒரு லைஃப்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக நம்ம போக ஆரம்பிப்போம். ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறோம், நம்ம ட்ரை பண்ணுறத வந்து லைவாக அதை வந்து மாற்றம் செய்கிறது நம்ம லைவாக ஃபீல் பண்ணாதான் நம்ம நம்புவோம், அதுக்கு நம்ப மாட்டோம். நீங்கள் வந்து நிறைய சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு மனுஷன் யோசிச்சானாலே அவன் அதுக்கு மேலே பண்ண மாட்டான். உதாரணத்துக்கு சொல்கிறோம், நீங்கள் இந்த வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றுனீங்கன்னா இந்த வண்டி கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பெட்ரோல் ஊற்றுறோம், வண்டி கரெக்டாக போனால் விட்டுருவோம், ரைட்டுங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஏதாவது ஒரு உழைப்பு போட்டோம்னா அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சாதான் நம்ம அதை ரெகுலராக பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். கரெக்டாக இல்லைங்களா? இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உழைப்பு போடணும். போட்டால் தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா மேற்கொண்டு அதை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி நம்ம இறங்குவோம். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஜிக்கர் சொல்லித்தரேன், இந்த ஜிக்கரில் வந்து இவ்வளோ தன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன், இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளில் மாற்றங்கள் தெரியும்னு சொல்கிறேன். நான் அதுக்கான ஒரு டெட்லைன் டைமும் சொல்லுவேன், எந்த டைமில் பண்ணுங்கிறதையும் சொல்லுவேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுதுன்னா நீங்களே விட மாட்டீங்க, நீங்கள் கண்டினியூஸாக அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ஒரு 10 பேருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. நீங்கள் நல்லா ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்களே நினைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துங்கிறது வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டேஜ் ஃபார்மேஷன் என்ன, ஸ்டார் ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல். பிளாக் ஹோலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு புவி இருப்பு மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அதுக்குள்ளார எது வந்தாலுமே டக்குன்னு அது உள்ளார இழுத்துரும். அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தி இந்த பிளாக் ஹோலுக்கு இருக்குது. பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். பிளாக் ஹோல்னால் ரவுண்டாக இருக்கக்கூடியது, அதுக்குள்ளார எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும் அது விழுங்கிடும். ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் போய் அதில் மாட்டுச்சுனா கூட அந்த கிரகத்தை முழுசாக முழுங்கிடும். ஒரு பாம்பு முழுகிற மாதிரி அப்படி நினச்சிக்கோங்களேன். ஸோ அந்த பிளாக் ஹோலுக்குள்ளார நம்மளுடைய எனர்ஜி நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், அந்த எனர்ஜி நமக்கு தேவைப்படுதுன்னு நம்ம நினச்சி நம்ம அந்த பிளாக் ஹோல் நோக்கி நம்மளுடைய சோல் வந்து ட்ராவல் ஆச்சுன்னா அந்த பிளாக் ஹோல் நம்மளுடைய சோல் வந்து உள்வாங்கிக்கும். அதாவது உள்வாங்கிக்கும் மீன்ஸ்
இந்த சோலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான எனர்ஜி வந்து அது மூலியமாக நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ 5 லத்தீஃபா இருக்குது. 5 லத்தீஃபாவுக்கு 5 முக்கியமான ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க. 5 முக்கியமான ஸ்டார் ஃபார்மேஷனில் இருக்குது. இந்த முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாமே மனுஷனுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது இந்த 5 விஷயத்துக்குமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டீல் பண்ணி இது எல்லாத்தையும் மீன் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது. பார்க்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு டைரெக்டாக இந்த ஜிக்கரை சொல்லி கொடுக்கறது விஷயம் கிடையாது. ஜிக்கர் சொல்கிறதுக்கு முன்னாடி அது இதோடைய மீனிங் என்ன, இதோடைய அர்த்தம் என்ன, இது பண்ணுறதுனால என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் 1 by 1 சொல்கிறது. ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோடைய தொடர்ச்சி வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து விடாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். போக போக அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இந்த ஜிக்கர் மெத்தட் எப்படி பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? கீப் சப்போர்ட்டிங். See you in another video. Bye.